நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்கின் அதாவது ஆர்எஸ்எஸ் ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி இழந்ததாக சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. இதன் தொண்டர்கள் வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் பணியில் இருந்து விலகி நின்றதாகவும் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் கடந்த 1925 செப்டம்பர் 27 உருவானது. நாடு முழுவதும் பரவியிருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் தேர்தல் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக தீவிர பணியாற்றுவது வழக்கம். இவர்களது பணி நேரடியாகவோ கட்சியாகவோ இருப்பது இல்லை. எனினும் தேர்தல் சூழலை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக மாற்ற முயல்வதும் உண்டு. இதனால் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பெறும் வெற்றியின் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருப்பதாக கருதப்படுகிறது. தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்காளர்களை ஆர்எஸ்எஸ் அடையாளம் கண்டுவிடுவது வழக்கம். இவர்களை வாக்குப்பதிவு நாளில் சென்று அவர்கள் வாக்கு செலுத்துவதை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உறுதிப்படுத்துவார்கள். தேர்தலுக்காக தனது அமைப்பின் சார்பில் பல்வேறு நிலைகளில் கூட்டங்களையும் ஆர்எஸ்எஸ் நடத்துகிறது. ஆனால் இந்த முறை இதுபோன்ற கூட்டங்கள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. இது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமதமாக 5ஆம் கட்ட தேர்தல் சமயத்தில் கண்டறியப்பட்டது. இதன் பிறகு இருதரப்பினரும் பேசி சில கூட்டங்களை நடத்தி தேர்தல் பணிகளை முடக்கிவிட முயற்சிக்கப்பட்டது. இருப்பினும் வழக்கமான தேர்தல் பலன் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா கூறிய கருத்தும் பிரதமர் நரேந்திர மோடியை தனி மனிதராக கட்சியில் முன்னிறுத்தியதும் காரணமாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா அளித்த ஒரு பேட்டியில் RSS என்பது எங்கள் கட்சியின் கொள்கைகளை அமைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பணி முன்பை விட அதிகமாக வீரியம் பெற்றிருக்கிறது. இதற்கு தனது காலிலே நிற்கும் அளவுக்கு கட்சி முன்னேறிவிட்டது என்று கூறியிருந்திருக்கிறார். இந்த கருத்தால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது RSS தலைவர்கள் சற்று அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் 2014 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட்டது. முதல் மோடி அலை எனும் பெயரில் அவரது புகழ் அதிகமாக பரவி வருகிறது. இதுபோல் கட்சியிலும் தனது அமைப்பிலும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் முன்னிறுத்தப்படுவதை RSS விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் இந்த தேர்தலில் RSS சற்று சுணக்கம் காட்டியதாக தகவல் பரவி வருகிறது. தேர்தல் சமயங்களில் RSS தொண்டர்கள் தங்கள் பகுதிகளில் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் அளிப்பது உண்டு. இதன் மூலம் அவர்கள் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தேடுவது வழக்கம். இவர்கள் வாக்கு செலுத்தும் வரை அவர்களை தொடர்வதும் உண்டு. வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவில்லையெனில் அவர்களுக்கு போன் செய்து நினைவூட்டுவதும் இவரது வழக்கம். ஆனால் இம்முறை இது எதுவுமே நடந்ததாகவும் தெரியவில்லை. இதன் பின்னணியில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தேர்விலும் RSS அமைப்பினர் கண்டுகொள்ளாதது காரணம் என புகார்கள் உள்ளனதாக சொல்லுகிறார்கள். இது தொடர்பாக தேர்தலுக்கு இடையே எழுந்த கேள்விகளுக்கு RSS தலைவர்களும் மறுப்பும் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் ஆகியோர் ஆதரவு கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். இதையடுத்து மோடி தலைமையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் நாளை குடியரசுத் தலைவர் முன்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்திருக்கிறார்கள். பதவியேற்பு விழா வரும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. மத்தியில் ஆட்சி அமைக்க 272 MPக்கள் ஆதரவு தேவை என்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் கூட்டணி பலத்துடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. இதற்காக தனது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, மஜதா உள்ளிட்ட கட்சிகளிடம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவை கோரியிருக்கிறது. தெலுங்கு தேசம் 16 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும், சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி அதாவது LJP 5 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி 7 இடங்களிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவையும் பாரதிய ஜனதா கட்சி கோரியிருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்றது. புதிய அமைச்சரவை பதவியேற்க ஏதுவாக 17வது மக்களவையை கலைக்க பரிந்துரைத்த இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த மோடி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தையும் 17வது மக்களவையை கலைப்பதற்கான அமைச்சரவை கூட்டத்தின் பரிந்துரையும் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியிருக்கிறார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு அமையும் வரை பதவியில் தொடருமாறு பிரதமரையும் மத்திய அமைச்சரவையும் குழுவையும் கேட்டுக்கொண்டனர். இந்த சூழலில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு டெல்லியில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை நேற்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவரும் பீகார் முதல்வரான நிதிஷ்குமாரும் டெல்லியில் பாஜக தலைவர்களும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள்.
பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் பிரதமர் மோடி இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே, துணை முதல்வர் அஜித் பவார், லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான், மஜக தலைவர் HD குருசாமி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தின் போது பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைய கூநாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை பிரதமர் மோடியிடம் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டதாகவும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நாளை ஜூன் 7 நடைபெற இருக்கிறது. அதாவது ஜூன் 7 வரை இன்று நடைபெற இருக்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். கூட்டணி கட்சி சார்பில் மக்களவை குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார்கள். பிரதமர் மோடி பதவியேற்பு விழா வரும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்பதன் மூலம் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சமன் செய்ய இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள்.